தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. தலைவராக திமுகவை சேர்ந்த பிரதீபா உள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை நடத்த அமைச்சர் ஐ பெரியசாமி 10 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார். ஆனால் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் பேரூராட்சி அதிகாரிகளும் லோக்கல் திமுகவினரும் சின்னாளப்பட்டி பேரூராட்சியில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதை அறிந்த அமைச்சரின் ஆதரவாளர்கள் கோபத்துடன் வந்தனர். முகாமை நடத்த எங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கியிருக்கிறார், எங்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் எப்படி நீங்கள் முகாம் நடத்தலாம் என அமைச்சரின் ஆதரவாளர்கள் ஆவேசமாக கேட்டனர். பதிலுக்கு உள்ளூர் திமுக நிர்வாகிகளும் கத்த கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு நடந்தது. திமுக ஒன்றிய செயலாளர் முருகேசன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன் முன்னிலையில் திமுக நிர்வாகிகள் சண்டை போட்டுக் கொண்டனர். தங்கள் குறைகளை சொல்ல முகாமுக்கு வந்த பொதுமக்கள் திமுகவினர் அடித்துக் கொள்வதை பார்த்து இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல என அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, முகாம் நடக்குமா நடக்காதா, யார்கிட்ட மனு கொடுப்பது என புரியாமல் விழித்தனர். விஷயம் மாவட்ட நிர்வாகிகள் காதுக்கு போனது. அவர்கள் இரு தரப்பையும் போனில் எச்சரித்துள்ளனர். அதன் பிறகே சண்டை முடிவுக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் துவங்கியது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மக்கள் வழங்கிய மனுக்கள் சிவகங்கையில் ஓடும் வைகை ஆற்றில் வீசப்பட்டது அம்மாவட்ட மக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இப்போது முகாமை நடத்துவது நீயா நானா என கோஷ்டி மோதலில் திமுகவினர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டது திண்டுக்கல் மாவட்ட மக்களை அதிருப்தியடைய வைத்துள்ளது. 4.5 ஆண்டாக ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டு தேர்தல் நெருங்கும் போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துவதே விளம்பரத்துக்காகத்தான் என பழனிசாமி, அண்ணாமலை போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதை உண்மை என திமுகவினரே நிரூபித்து விட்டதாக முகாமுக்கு வந்த மக்கள் பேசிக் கொண்டனர்.